கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வழி வழியாக ஒரு ஆசிரமம் இருக்குது. யாரோ ஒருத்தர் ஞானம் மஞ்சதாக சொல்லப்பட்டு கதைகளை வறுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு, அந்த ஆசிரமத்தை பணத்தை சொத்தை காப்பாற்றுறதுக்கு வழி வழியாக அடுத்தடுத்த கூட்டம் வருது. உதாரணத்துக்கு ஆதீனம் வரும், சர்ச்சில் பாதிரியாருங்க அடுத்தடுத்து ஒருத்தர் வருவாங்க, அது மாதிரி மடங்கள்லேருந்து ஒருத்தர் வருவாங்க. அதில் ஒருத்தர் யாரோ 20 வயசு போடுறாங்களே அப்படி வச்சுக்கலாம். இவரெலாம் கிடையாது, நமக்கு தெரியாது. 10 வயசு போடுறாங்களே, 5 வயசு போடுறாங்களே, மாதிரி பல விதமாக சொல்லிக்கலாம். அவருக்கு கடவுள் பற்றின புரிதல் இருக்குமா? முதல்ல மடங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் பற்றின புரிதல் இருக்குதா? 20 வயசுலாம் விட்டுருங்க. எந்த மதத்தில் கடவுள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள், இல்லை எந்த மதத்தில் கடவுள் சொல்கிறாங்க, எந்த கூட்டம் கடவுளை சொல்லுது அதை சொல்லுங்கள் எனக்கு முதல்ல. அப்புறமா இவங்களை பற்றி பேசலாம். கடவுள் பற்றி புரிதலே இல்லாமல், கேள்வியே இல்லாமல் தான் காலகாலமாக கத்தினுக்கிறான். யாரோ ஒருத்தர் தொண்டு செஞ்சுக்கிறாரு, பெரிய ஆளாக ஆகிறாரு, நிறைய பேர் அவருக்கு உதவிடுறாங்க, பணம் சேர்ந்துட்டு இருக்குது, ராஜாவங்க அவருக்கு காசு கொடுத்துக்கிறாங்க, வெள்ளக்காரன் காசு கொடுத்துக்கிறான், ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு பெரிய இடத்த உருவாக்கி வச்சுக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சடங்கு முறையை வழி வழியாக செஞ்சுனுக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரில. அப்படிலாம் கிடையாது. ஞானமோ அல்லது அறிவோ குடும்பம் பாரம்பரியமாக கடத்த முடியாது. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுங்க. பாரம்பரியமாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, கடத்த முடியாது. அப்பா அறிவாளினா புள்ள அறிவாளியாக இருப்பான், அதே மாதிரி பேரன் அறிவாளியாக இருப்பான்றது மிகப்பெரிய அபத்தம். அப்படிலாம் கிடையாது. முதல்ல அது கிடையாது. சரி, ஒரு அறிவாளி இருந்தார், இன்னொரு அறிவாளியை தேர்ந்தெடுத்து நாங்கள் அந்த இடத்துல போட்டோம்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான அறிவோடு உணர்த்து வரவே முடியாது. கடவுள் ஒரு மாதிரியான ஆளை இன்னொரு மாதிரியாக செய்யவே இல்லை. அதனால் அவர் இருந்தால் ஞானத்தோடு உணர்த்து இருப்பாருன்னா சாத்தியமே இல்லை. அதனால் கடவுள் பற்றி உங்களுக்கு யார் கேள்வி கேட்டாங்க புரிஞ்சுது? எந்த ஆசிரமத்தில், எந்த மடத்தில், எந்த மத சடங்குல, இல்லை மத வழிபாட்டு முறையில் கடவுள் இப்படி தான் இருக்குதுன்னு தெளிவாக சொன்னாங்க. நபி சொல்லிக்கிறாரு நிகரற்றதுன்ட்டு, அவ்வளோதான். ஆனால் நபியை பற்றின விஷயம், நபியை சொன்ன விஷயம், மற்ற சடங்குங்கள்லாம் அங்கேயும் நின்ட்டாங்களா என்ன? கடவுள் நிகரற்றதுன்னு நின்ட்டாங்களா என்ன? ஆனால் சடங்கு இல்லாமல் அவங்க வாழ்கிறாங்களா என்ன? அவங்களும் அதுக்கு பின்னாடி என்ன தாங்கிறாங்க, ஒரு சடங்கு வச்சுருந்தாங்கிறாங்க. அப்போ சொல்லிக்கிறாங்க தான். இந்து மதத்தில் சிவன் ஒன்று சொல்லி வச்சுது, ரொம்ப அழகானது, பிறைசூடின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த சூன்யத்தை அந்த வெட்ட வெளியே அழகாக சொல்லி வச்சுக்கிறாங்க, ஆத்திச்சூடின்ட்டு. அதில் வழியாக செஞ்சுருக்கிறாங்களா? நம்ம காட்டுறதுக்கு ஒருத்தர் யாருன்னா புரிஞ்சுக்கிறாங்கன்னா இல்லை, சொல்கிறாங்களா என்ன, அப்படி பேசுகிறாங்களா என்ன? கிடையவே கிடையாது. அவங்களும் சடங்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் செஞ்சுக்கிறாங்க. எவங்க அலையே கழுவுறதுக்கு, மாலை போடுறதுக்கு, பூ போடுறதுக்கு, கொம்பு கொடுத்து எத்தனை வயசு தான் என்ன? ஒரு கொம்பை கொடுத்துட்டு மேலே துண்டு கட்டின்னு தோலை வச்சு சுற்றிக்கணும். இதுக்கு எத்தனை வயசு இருக்குண்ணா? எத்தனை வயசுங்க இருக்குண்ணா? 10 வயசு பையன்கிட்ட ஒரு கொம்பு கொடுத்துட்டு காய் துணி கட்டி சுற்றி வர மாட்டானா? யார் வேணா எதை வேணா செய்யலாம். ஒரு சடங்கு செய்யறதுக்குன்னா வேணா, ஒரு பாவடை கட்டி மேலே ஒரு நூலை கட்டின்னு வர்றதுக்கு யாராக இருக்கலாம்? எந்த வயசு இருக்கலாம் சொல்லுங்கள்? ஒரு பெருசாக சிம்மி ஒன்று போட்டு பாவாடை பிரிவில் பாவாடை கட்டி மேலே ஒரு துண்டு போட்டு கட்டி தொங்க விடுறதுக்கு எந்த வயசு இருக்கலாம்? ஒரு மஞ்சள் காவி கலர் துணி எடுத்து கட்டிக்கின்னு, இல்லை உதிராட்சி எடுத்து தள்ள மாட்டின்னு மொட்டை வச்சுட்டு மாட்டுறதுக்கு எந்த வயசு இருக்கலாம்? இது வெறும் சடங்கு, யார் வேணா இருக்கலாம். அது அவங்க பிரச்சனை. அவங்க ஒரு சடங்கை பாரம்பரியமாக செஞ்சுக்கிறாங்க. எவனே ஒருத்தன் இதில் உட்கார வச்சுட்டு இந்த தோளில் தூக்கின்னு சுற்றி வர்றதுக்கு எந்த வயசு இருக்கலாம்? அது ஒரு சடங்கு சம்பிரதாயம். அதை பற்றி பேசுறது நமக்கு தப்பு. அதை நீங்கள் சிந்திக்கூட கூடாது. இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிற உரிமையோடு இருக்கிறாங்க, எல்லாம் வாழ்வாங்க. நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் தப்புன்னுவாங்க. நமக்கு எதுக்கு அந்த வம்பு? அவங்க வாழ்கிறாங்க, அது அவங்க இஷ்டம். ரைட்றாங்க இங்கே இல்லை, அவங்களுது. நமக்கு என்ன தேவை? நமக்கு கடவுள் தேவை. அவங்கள பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிருந்தானே புரியா கட்டினா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் மேலே அக்கறை இருக்குதா என்ன? எவனா கடவுளோட அக்கறையாக பேசுகிறானா என்ன? நான் வாழணும், நீ வாழணும், நம்ம 2 பேரும் வாழணும், எல்லாம் வாழணும், நல்லா இருக்கலாம், எவன் பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு சடங்கு சொல்கிறேன், நீ அதை செய்யன்றான். ஒரு கூட்டம் என்ன தான் பண்ணுக்குது? சடங்குக்கு மேலே தான் அக்கறை இருக்கிறான். எவன் கடவுள் மேலே அக்கறை இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? உன்னெலாம் அப்படியே எல்லாம் மிஞ்சி போனால் கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் உருவாகிறான். இவ்வளோ தான். கடவுள் இருக்கிற கூட்டம் நிறைய இருக்குது, டிசைனாக இருக்குது. 2 பேர் தானே இருக்கணும். கடவுள் புரிஞ்சுவேன், கடவுள் புரியாது. 2 பேர் தானே இருக்கணும். 2 பேர் இல்லையே. கடவுள் இல்லைன்ற கூட்டிலே 10 பேர் இருக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்ல, அவங்களே 2-3 பேர் ஆயினுக்கிறான். பெண்ணியை பற்றி பேசுறது ஒரு கூட்டம், கடவுள் இல்லைன்னு சொல்லி. ஜாதியை பேசுங்கிற கூட்டம், கடவுள் இல்லைன்னு சொல்லி. இந்த மாதிரி கூட்டமாகவும் பிரிஞ்சுனுக்கிறான். ஜாதி இல்லைன்னு பேசுறதுன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம், பெண்ணியை பற்றி பேசுறதுக்கு ஒரு கூட்டம், அப்படிங்கிறான். கடவுள் இப்போ இன்னும் 4-5 பேர் அதில் வருவான், இன்னும் கொஞ்சம் நாள் ஆடாக்கா. 2 பேருமே எப்பவுமே இருந்துன்னு தான் இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கலாம்? அதனால் யாரையும் எந்த மதத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நமக்கு அதுதான் அறிவுறுத்தப்பட்டுக்கிறோம். புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நான் புரிதலுக்காக சொல்கிறேன், கேள்வி எழுந்ததுனால. ஒரு சடங்கு செய்கிற இடத்துல அவங்க இஷ்டம், அவங்க என்ன பண்ணிப்பான். புரியுதா? 21 வயசு அரசு நிர்ணயிக்குது, வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகணும்னா 22 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான், பண்ணிக்கிறவங்களுங்கிறான்.
40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும் சுற்றி கொள்ளணுங்கிறான். 40 வயசு, 45 வயசு, 50 வயசு வரைக்கும் கூட. இப்போ 21 வயசுக்கு இருக்கணுக்கு ஆன்மை இருக்குமா, 45 வயசு இருக்கணும் ஆன்மை இருக்குமா, நம்ம கேட்க முடியுமா என்ன? 50 வயசுல தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வந்தாங்களே, இவங்க 21 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, நடக்குமா நம்ம கேட்க முடியுமா என்ன? யார் இஷ்டம் அது? அந்த கூட்டத்தோட இஷ்டம். ஒத்துக்கிறதோ ஒத்துக்காதோ அவங்க பிரச்சனை. நம்ம அதில் தலையிடலாமான்னு கேட்குறேன். அதை பற்றி நம்ம சிந்திக்கிறது கூட தப்பு. சத்சங்க நடத்துகிறோம் கேட்குறோன்றதுனால கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்வி தான் நம்மள என்ன ஆக்குது, ஆபத்தான சூழ்நிலை உருவாக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், தேவையில்லாத விஷயம் இது. அவனுங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுமே, ஒருத்தர் தலைப்பா கட்டுன்னு பேசி தான் நமக்கு என்ன விஷயம், அது அவன் இஷ்டம். இப்படி கும்பிட்டா நமக்கு என்ன விஷயம், அவன் இஷ்டம். எல்லா முட்டாளும் வாழ்றது உரிமையோட தானே இருக்கிறான். நம்ம அதை முட்டாள்தானு சொல்லி மக்களை திருத்த பார்த்தோம்னா அவனா நினைக்கிறான் நம்ம மக்கள்னா இவனுமோ அந்த மதத்துக்கு எதிரானவன், அந்த ஆளுக்கு எதிரானவன் நினச்சிக்கிறான். நம்ம அந்த எதிரானங்களே இல்லையே, அப்புறமா ஏன் நமக்கு பேசணும்? அது தேவையே இல்லை நமக்கு. அவாய்ட் பண்ணுறங்க. இந்த உலகத்தில் முள்ள மாதிரி முச்சை வைக்கலாம் வாழ வந்துக்கிறான். முட்டாளும் வாழ்கிறதுக்கு வந்து அசிங்கமான வாழ்ந்துருந்தாங்கிறான். ஒருத்தர் சொல்கிறான் அவர் தெய்வம் வேறு கடவுள் வேறுன்றார். நீங்கள் அவர் சொல்லி தானே புரிஞ்சுனீங்க? கிடையாது, அதுவும் கடவுள் தான்றான் ஒருத்தன். திரும்ப ஃபஸ்ட்டு வான்றான். புக்கை கொடுத்துட்டு இதாண்டா வேதம் இதாண்டா கடவுள்னு ஒருத்தன் சொல்கிறான். புக்கு கட்டுறதுனால ஆன பையனா புக்கை பற்றி என்ன பண்ணேன்னு சொல்கிறான். புக்கை பற்ற அதான் கடவுளுன்றான், வேதம் தான் கடவுளுன்றான். ஒருத்தன் என்ன செய்யுது? அதில் இந்த வேதம் அந்த வேதம்லாம் கிடையாது, எல்லா வேதமும் கடவுள் தான். அதனால் எல்லா வேதத்தையும் படிக்கலான்னா ஒரே ஜாலியாக இல்லை எனக்கு. ஏன் வேதத்தை எடுத்து வச்சுன்னு ரூமியை போட்டுக்கலாம் தானே? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த முட்டாள் சமூகத்தில் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக வாழ்கிற மாதிரி அவனா ஒருத்தன் சொன்னான்னா அதை பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆளுகிறான். நம்ம அவன் கம்ஃபர்டபுளாக கெடுத்துடுறோன்னு நினைக்கிறான். நம்ம கெடுக்கிறது அவன் கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது. இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பான், இன்னும் நல்லா இருக்கலான்னு சொல்கிறோம். அவனுக்கு அப்படியே புரியுதே, அவன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் அவன் நினச்சிங்கிறான் சத்தியார்த்தமாக கடவுள் சாட்சியா எல்லாம் நல்லா இருப்பாங்களா, இன்னும் சிறப்பாக இருப்பாங்களா, சடங்கு சிக்கினுக்கிறானே சடங்கு தாண்டி இருப்பானான்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் அவனை நினச்சிங்கிறான் அதுவும் இருக்கிற மதத்தெல்லாம் தப்புன்றான்றான் வர. அப்போ எல்லா மதத்தையும் சாராமல் பேசுகிறான்னு ஒருத்தன் சொல்லல, எல்லா மதத்தையும் திட்டுறான்னு தான் சொல்கிறான். மதம் சேராத பேசுகிறேன்னா சொல்கிறான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நம்ம எதை செஞ்சாலும் என்ன ஆகும்? அதனால் லூசுங்களெல்லாம் பேசுவேண்ணா. ஒருத்தர் 2 பொண்ணாட்டி கட்டினா 2 பொம்பளையுமே புள்ள இல்லாமல் மலடி ஆகிட்டாங்க. இவன் தானே மலடு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாக்கா புரிஞ்சவன் பார்த்துப்பான், புத்திசாலி. புரியாதவனா நினச்சிருப்பான், சண்டை தானே போட்டுப்பான். பேர் சொல்லிட்டா பேர் ஆபத்தாயிட்டு தான் இல்லையா? அப்புறமா என்ன பிரச்சனை? என்ன பேராசிரியர் இருக்கா நமக்கா? நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பேசுறது தானே, மறைமுகமாக பேச வேண்டிய விஷயம் என்ன தான் பண்ணிட்டு போகலாம். நேரடியாக பேசும்போது என்ன ஆகிடும்? இவர் 20 வயசில் பண்ணாங்க, ஒரு 60 வயசில் பண்ண தேவையில்லையே நமக்கு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? நமக்கு சிக்கல் எங்கே? நம்ம நல்லா இருக்குது பேசினா கூட சிக்கல் எங்கே நடக்குது? புரிய மாட்டேங்குதே. ஒத்துக்கு அவனுக்கு ஜீரணிச்சிக்கவே முடியல நம்ம பேசுறது. தாடி வச்சிருந்தால கடவுள் தெரியும்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சவரெல்லாம் பண்ணக்கூடாது, தாடி வச்சிருந்தேன்னா கடவுள் தெரியும்னு ஒருத்தன் சொல்கிறான். இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? சம்மந்தம் என்ன இருக்குதா சொல்ல? தாடி வச்சுங்க, அருணாச்சலம் கூட அதுதான் தாடி வச்சுங்கிறான்னு நினைக்கிறேன் இல்லையா? தாடி வச்சா கடவுள் தெரியா? கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க மட்டும் சவரம் பண்ணிக்கணும், மற்றபடியெல்லாம் தாடி வச்சுன்னு தெரியணும். நீ இந்த லூஸ் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படி ஒரு லூஸ் நான் பேர் சொல்லிட்டேன்னா ஆகும், ஆபத்தாயிடும். தேவையில்லை நமக்கு. என்ன வரல இவ்வளோ பேச தேவையில்லைன்னா பேசினே இருப்பணும். ஆனால் தேவையில்லைன்ட்டு பேசிடணும். புரியுதா? வேறு மடையனுங்க எல்லாரும் மாதிரியும் இருப்பானுங்க. அதனால தானே பேரே மடையனுங்கிறான். மடம் அதில் இருக்கிறவன் யார்? மடத்துலேருந்து யார் அவன் அவன்மாண்ணா? மனம் எப்படி தான் இருப்பான்? பஞ்சதந்திர கதைகளில் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? ஒருத்தனை காணன்னு தேடி நான் ஆற்றுல இறங்கி மேலே ஏறினோடனே இந்த ஆறு திருடின்னு போயிடுச்சு ஒருத்தனேன்னு வந்துக்கிறான். அங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தர் தான் சவுக்கில் வச்சு ஆளுக்கு ஒன்று சொல்லி நம்பர் சொல்லினா 1 2ன்னு பச்சிங்களா இல்லையா? நீ அது மாதிரி கதையெல்லாம் ஏன் பச்சிங்க? அப்போ புரிஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த குரு எப்படி தான் கிடையாது, அப்படி தான் கிடையாது. அந்த சீலருங்க எப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. சடங்கு ஒத்துன்னு பின்னாடி போகிற மனுஷன் நீங்கள் நான் ஏன் பண்ண முடியும்? வாழ மாட்டேன்றான் இல்லை? நான் சொல்கிறேன் சடங்கு கூட சந்தோஷமாக தான் செஞ்சுன்னு போன்றேன். நான் சந்தோஷமாக துக்கமாக வர செய்கிற சடங்கு சந்தோஷமாக தான் என்ன பண்ணேன்? சந்தோஷமாக செய், என்ன பிரச்சனை? அதையும் துக்கமாக செய்கிறேன். அதனால் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது. கடவுள் புரியும் புரியாதுன்னு அவன் இஷ்டம். புரிஞ்சா கட்டி போகிறான், புரியா போட்டி போகிறான். சும்மா இலவசமாக அவனுக்கு கற்றுத்தரணும்னு கேட்குறேன். நான் ஒரு காஸ்ட்லியஸ்ட் மேன், நல்லா வாழ்ந்துன்னுக்குறோம், இலவசமாக ஏன் அவங்களுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். நான் வந்து எதனா கொடுத்தாருன்னா கொட்டி திருத்தலாம். இல்லை டீச்சர் யார் அடிப்பாங்க? டீச்சர் யார் அடிப்பாங்க? யாரை அடித்து திருத்துவாங்க?
ஸ்கூலுக்கு போனவனு தானே வீட்டுக்கு வந்து அடிப்பாங்க. நான் டீச்சரு, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களை அடிச்சு திருத்துவேன்னு சொல்லுவாங்க. இப்போ யூடியூப்பில் பேசினா என்ன நினச்சிக்கிறான்னா அவன் வீட்டில் போய் அடிக்கலான்னு நினச்சிக்கிறான். ஏன்னா பெரிய டிவியில் போட்டு பார்த்துக்கிறான், நான் அவரை கம்பீரமாக உட்காந்துக்கிறேன், அதுவே வெறுப்பாக இருக்குது. ஆப் பண்ண பொண்டாட்டி வந்து கோச்சிப்பா. இப்போ பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி புருஷன் வெறுப்பாக பார்த்துக்கிறான், எங்கே பாட்டினா எந்த பண்ணுவான்ட்டு. அப்போயே பையில் இது சகையில் பாட்டு அவன் பொண்டாட்டி சொல்கிறான், இவரை பற்றி வேறு மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டு நாங்கள் பார்க்குறியான்னு ஏன் சொல்கிறான்? பொண்டாட்டி மேலே இருக்கிற வெறுப்பு புரியுது என்ன சொல்கிறேன்னே. பாரு இருந்தாலும் பற்றி எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். இந்த மாதிரியான இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிறோம். அப்போ நம்ம மேலே ஒரு தேவையில்லாத ஒரு காய்ப்புணர்ச்சியோட ஒரு கூட்டம் வந்துன்னே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டாக்கி வச்சுக்கணும். நேற்று வரைக்கும் ஏதோ பெல் வச்சுன்னு மணி ஆட்டியிருந்தவோ என் வீடியோ பார்த்தவொடனே எதுக்கு ஆட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதை ஆட்டின்னா பிடுங்க போகிறோம் நம்ம. ஆட்ட வேண்டியதை ஆட்டுறா, இதையும் ஆட்டணும் நானுன்னு வச்சுட்டேன். இப்போ டென்ஷன் ஆகிட்டான் அவன். நேற்று வரைக்கும் என்ன பண்ணான்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்ட்டு வாரத்தில் ஒரு 4 நாள் லீவ் கொடுத்துருவான். இப்போ எதையுமே ஆட்டுறதில்ல, நீ ஆட்டுன்னா என்ன பண்ணுவான் அவன்? பாவமாக இல்லை, அவன் நிலைமை எவ்வளோ மோசம். அசிங்கமாக பேசுறேன்னா வேற எப்படி தான் பேசுறது? அது இது மாதிரி எப்படி இருந்தாங்க? ஒரு அக்கா வந்து என்ன நீங்கள் எல்லாரையும் தப்பு, நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்களே, எல்லாரையும் தப்பாக தானே பண்ணு, தப்பாக தானே சொல்ல முடியும். அதையும் சொன்னேன், மேலே ஊற்றி இந்த மாடி மேலே நின்று இப்படி நின்று வாணிக்கிறா, கடகன்னு ஓடிக்கிறான், ஊசி நூலை எடுத்து வந்து குத்துக்கிறாயா? இந்த கர்மத்தை என்னத்தை செய்யுது? நானே டென்ஷன் ஆகிட்டேன். நம்ம கூட்டம் இதுதான் இருக்க முடியுது, நம்ம கரெக்டாக போயிடறான், வேலை முடிச்சுட்டு வருவான்னா வந்து சொல்கிறான், இல்லைங்க ஊசி நூல் குத்த கோக சொன்னாங்க. ஐயோ ஐயோ இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்குமான்ட்டு. புரியுது என்ன சொல்றது? தேவையா நமக்கு? அவன் காமிச்சுக்கணும், ஏமாந்தவனும் அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன? மாடி மேல் நின்று அவ்வளோ பொறுப்பாக காமிச்சுக்கணும். உனக்கு என்ன தோணும்? பார்த்துட்டு வந்துடுவேன்டா. ஊசிய நூலை கொடுத்து உடனே கண் தெரியலங்க சாமி. சிரிப்பா சிரிக்கல கதை. நாம மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க வந்துக்கிறோம். யாரும் வேதனை பத்திரத்து நம்ம வேலை இல்லை. நாம பேசுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்லாயிடுவாங்களா, கட்டுப்பாடை தாண்டி மேலே வருவாங்களா, இன்னும் கொண்டாட்டமாக இருப்பாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா, கணவன் மனைவியும் ஐக்கியமாக இருப்பாங்களா, குடும்பம் நல்லா இருக்குமா, புள்ள குட்டிங்களாம் நல்லா இருப்பாங்களான்னு பேசுகிறோம். கெட்டு போகிறதுக்காக பேசுகிறான். நீ கணவனை நேசி, மனைவி நேசி, இல்லை இட்டுன்னு போய் சினிமா காட்டுறியே, அதை விட கொடுமைக்கு தானே கேட்குறேன் நான். இன்னொரு ஆம்பளையை பாருங்க தானே இட்டு போனேன் சினிமாவுக்கு, இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பொம்பளை பார்க்க தானே பொண்டாட்டி கூட போனா. 2 பேரும் யாரை பார்க்க போனீங்க? அவங்களே காமிச்சுக்கிறாங்க அங்கே. அதுவும் சைஸாக பார்த்து சைஸாக பார்த்து போடுறாங்க. 2 கிழடுக்கு இருக்கும். ஃபுல் பெயிண்ட் வச்சுன்னு வந்து ஆடவே எங்கவே குதிக்க முடியாதவங்களா எகிரி குதிக்கிறாங்க. பார்த்து உனக்கு வெக்கமா இல்லை உனக்கு? என்னடா இது போய் ஒரு தரமான ஆம்பளை கூட இன்னும் வந்து காட்டலையேன்னு பார்க்கணும்ல நீ. எப்படி காமிச்ச? அதுக்கு வர டிக்கெட் வர போட்டு காமிச்சிக்கிறாங்க. அது வர அங்கே பார்க்கறது விட்டு இப்போ ஓடிடி வர போட்டுன்னு வந்து வீட்டில் வர போட்டு பார்த்துங்கிறேன். 2 பேரும் மறைச்சி எதை பார்த்துங்கிறீங்க? ஐயோ இப்போ இன்னும் மோசம், கட்டில் மேலே ஏறி என்னென்னவோ பண்ணுறாங்க, பக்குந்து ஐயோன்னு. பசங்க சொல்லிட்டாங்க, நீ அதெல்லாம் போய்விடாத, நாங்களாம் வயசுக்கு ஆகிட்டோம், நீ ஒன்றும் குழந்தைங்க மாதிரி நினச்சிருக்காத, நீ ஒன்றா போய் தூங்கு, நாங்கள் பார்க்குறோன்றாங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்குது? உண்மைதானே. அதில் 13+ போட்டுதா இல்லையா, 18+ போட்டுதா இல்லையா, நாங்கள் 21+ இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? அப்போனா உன் பேரம் பேத்தியெல்லாம் வந்தால் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், அது யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியுன்றாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அதனால அர்த்தம் எதனா செஞ்சுன்னு போவோம்னா சொல்கிறது நம்ம தேவையா? என்னவோ ஆச்சாரி கீச்சாரி நீ எதோ ஒன்று 20 10 நீ வேலைக்கு ஆகுது பீஸாக போயிடணுன்ட்டு எது வந்தாலும் புரிவார மறைமுகமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கலான்ற தைரியத்தில் தானே போயிருப்பாங்க. அப்படித்தானே? ஆமாம். சொர்ண மாளிகைன்னு ஒன்று, சொர்ண மாளிகை. நீ மண் வேறு என்ன கேட்க போகுது? நேபாளுக்கு போய்க்கிறாங்க சொர்ண மாளிகைட்டுன்னு. இது மாதிரி நிறைய கதையை பார்த்துட்டோம். ஆனால் இங்கேயே வந்தார் ஒருத்தர், அந்த கேஸை கவனிக்கிறவர் ஒரு வக்கீல் இங்கே வந்தார், என்னோட உபதேசம் வாங்கிக்கிறார். இது மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பாங்க. நம்ம தான் உசாராக இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்க. தலையிட்டு சொல்கிறது
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.